இவன் பேர் தாங்க டைசன். இவன் பண்ற சேஷ்டியை கொஞ்சம் பாருங்க. இவன் ரொம்ப வாழுங்க. இவனுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா உடனே எடுத்து கடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அவன் பண்ணிட்டு இருக்குது, எங்க அம்மாவோட சில பேர்த்து கடிச்சிட்டு இருக்கான். அதை குறுன்னு அவன்கிட்ட கேட்டாலும் அவன் கொடுக்க மாட்டான். இப்ப பயந்து ஏன் ஓடுறான்னா, பக்கத்துல வெடி போடுறாங்க, அதான் பயந்து ஓடுறான். திரும்ப வந்து எடுத்துட்டு ஓடுறான் பாருங்க. அவன் கிட்ட இதை வாங்குறதுக்குள்ள எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கணுன்றதுதான் அந்த வீடியோ. அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த செருப்பை நான் வந்து வாங்கியிருக்கேன். அவன் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். எப்படி வந்து அதை பிடிக்கிட்டு வரான் பாருங்க. அந்த வீடியோவில் நீங்க பாருங்க. அது அவ்வளோ இவன் வந்து பிடிக்க வரான். கூட இருக்கிறது அவனோட தம்பி சீசர். இது ரெண்டுமே ரொம்ப 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 அடாரபிள். இதுங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கல அப்படின்னா உடனே வந்து எடுத்து கடிச்சு வீணாக்கிடுங்க. இதுதான் இதுங்களோட வேலையே. இங்க பாருங்க, அவன் அண்ணா எடுத்துட்டு போறான், கூட தம்பியும் போய் சுத்துது பாருங்க. எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரெண்டுமே இது பண்ணுச்சுங்க. இந்த செருப்பை நான் எவ்வளவு நேரம் கழிச்சு வாங்கணுன்றது இந்த வீடியோ. கிட்டத்தட்ட 4 நிமிஷம் நான் சும்மா அதை ரெக்கார்ட் பண்ணேன். 4 நிமிஷம் கிட்டத்தட்ட இந்த வீடியோ போயிருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் உள்ள போறான், வெளியே வரான். திரும்ப அவன்கிட்ட இருந்து இந்த செருப்பை வாங்கறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் பாருங்க, அவன் எவ்வளவு நான் வேகமா ஆட்டுறேன், அவன் அதை விட்டுறான். நான் பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும்னா எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? இருந்தாலும் அவன் வந்து யாரையும் கடிக்க மாட்டான். சின்ன பசங்கிட்ட கூட ரொம்ப நல்லா சாஃப்டா பிஹேவ் பண்ணுவான். அந்த அளவுக்கு அவன் வந்து பாலா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சைல்ட் ஃப்ரெண்ட்லி. அவன் எல்லார்கிட்டையும் ரொம்ப ஈஸியா அடாப்ட் ஆயிடும். பாருங்க, அவன் தம்பி அதை வாங்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றான், ஆனா அவன் கொடுக்கவே மாட்டான். பாருங்க அவ்வளோ சைல்டிஷ் அவன். பாருங்க, இப்ப நான் வந்து இழுக்கிறேன், கொடுக்க மாட்டான். எவ்வளவு நேரம் பாருங்க, எங்க பாருங்க அவ்வளவு டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். என்னால இழுக்கவே முடியல. என் கையை அவ்வளவு பிடிச்சி இருக்கான் பாருங்களேன். இவனுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு எனக்கே தெரியலங்க. அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுக்கிறான் பாருங்க. இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் தம்பி பாருங்க, அதை விட சொல்லி அவன்கிட்ட கேட்கறான், ஆனா அவன் விட மாட்டான். அவன் தம்பி கொஞ்சம் சுத்தினாலும் அவன் சொல்ற பேச்சு கேட்பான். ஆனா இவன் எனக்கு பிடிக்கலையா, நான் எடுத்து கடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பாருங்க. பிடிச்சிட்டு இருக்கேன், அப்பயும் அவன் விட மாட்டான். ஐயோ ஏற்றான் பாருங்க. அவன் தம்பி மேல ஏறி விட்டுறான். ஐயோ, அவன் தம்பியும் கீழே தள்ளிட்டாங்க. இந்த அளவுக்கு பாலா இருந்தா என்ன பண்றது? பாருங்க, விட்டுறானா பாருங்க, அந்த செருப்பை விட்டுறானா பாருங்க. இவன் கூட டெய்லியும் வந்து இந்த மாதிரி வராதுதாங்க எங்களோட பொழுதுபோக்க. ஸோ பெட்ஸுங்க வந்து ரொம்ப அன்பா நடத்திருந்த போது அதுங்க நம்ம கிட்ட ரொம்பவே லவ்புல்லா வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அந்த மாதிரி தான் இந்த டைசன். இப்போ அது ரெண்டுமே உயிரோடு இல்லை, ஏன்னா அது ரெண்டுமே இறந்து போயிடுச்சு. நாங்க வந்து ரெண்டுத்தையும் ஊருக்கு போகும்போது பக்கத்து வீட்டுல விட்டு போனோம். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பெரிய நாய் இந்த 2 நாயுமே கடிச்சு சாகடிச்சிருச்சு. ஸோ இது எடுத்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. நான் ஏன் இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்றேன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த 2 நாயோட எமோஷன் தான் எனக்கு ஞாபகம் வருது. அவ்வளவு ஜாலியா விளையாடுங்க எங்ககிட்ட. யாரையுமே வந்து சொல்ல பண்ணாதுங்க, ஜாலியா விளையாடுங்க, ஜாலியா போங்க. எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா வந்து பழகுங்க. அந்த மாதிரி டாக்ஸ் நான் இது ரெண்டுமே ஒண்ணுமே இல்லை. அது நான் காசு கொடுத்துனா வாங்கல. பக்கத்துல ஒரு நாய் வந்து குட்டி போடுச்சு, தெரு நாய்டா, அதோட குட்டி தான் இது ரெண்டுமே. இதுக்கு ப்ராப்பரா வேக்சினேஷன் எல்லாம் பண்ணி அதுக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சு அதுக்கு எல்லாமே பண்ணி வச்சுன்னா இப்போ இந்த மாதிரி வளர்ந்துருக்குது. அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியே பழகும். நான் எங்க பாருங்க, பேசி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு லவபிளான நாய் இது ரெண்டுமே. ரொம்ப மிஸ் பண்றோம்.